ஹலோ. இன்னைக்கு இங்கே ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட்டு பேசலாம்னு நினச்சேன். இஃப் யூ சி ஹியர், நான் இப்போ வந்து ஸ்கூலோட பின்னாடி உள்ள சைடில் இருக்கிறேன், பேக் சைடு ஆஃப் த ஸ்கூல். ஸோ இங்கேயும் ஒரு பெரிய பார்க்கிங் லாட் இருக்குது பாருங்கள். இது வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் இந்த கேம்ஸ் எல்லாம் வரக்கூடிய பேரண்ட்ஸு, ஸ்பெக்டேட்டர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே பார்க் பண்ணுறதுக்காக இந்த பெரிய பார்க்கிங் லாட்டு. ஸோ இதுதான் வந்து ஸ்கூலோட பேக் சைடு. ஸோ எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. அண்ட் இட்ஸ் எ ஹியூஜ் ப்ளே கிரவுண்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 ப்ரொஃபஷ்னல் சாக்கர் ப்ளே கிரவுண்ட் இருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த சைடில் இருக்கிறது வந்து 1. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்டர்னல் மேட்சஸ், லைக் சப்போஸ் அதர் டீம்ஸ்லேருந்து இங்கே இந்த ஸ்கூலில் உள்ள டீம் கூட ப்ளே பண்ண வந்தாங்கன்னா இந்த பெரிய கிரவுண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய கிரவுண்டு. யூ கேன் சி ஹியர், இங்கே இந்த போர்டெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய கிரவுண்டு. சேம் இது வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டர்ஃப் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளோர் வந்து டர்ஃப்னால இருக்கிறதுனால அந்த டர்ஃப் ஃபீல்டு. அதுக்கப்புறமா இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போர்டு இருக்குது பாருங்க, அந்த போர்டு. ஸோ அதுவும் ஒரு பெரிய டர்ஃப் ஃபீல்டு. ஸோ there are 2 டர்ஃப் ஃபீல்டு. இதில் வந்து நீங்கள் உட்காந்து பார்க்குறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த இதில் போட்டிருக்காங்க, அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே போட்டிருப்பாங்க லைக் திஸ். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமாக இந்த 2 மேஜர் ஃபீல்டில் தான் வந்து எப்போதுமே வந்து சாக்கர் நடக்கும். சாக்கர் இன் த சென்ஸ் நம்ம ஊரில் இந்த ஃபுட்பால்னு சொல்லலாம். அதுதான் இங்கே வந்து ஃபுட்பாலுங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் கேம்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே மேக்ஸிமம் இதை சாக்கர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்னென்னா இது வந்து கிராஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஃபீல்டுங்கும் போது இந்த இந்த காம்பவுண்டுக்கு உள்ளே இருக்க கிராஸ் ஃபீல்டு. அந்த சைடில் நான் போய் காட்டுறேன். கிராஸ் ஃபீல்டு எப்படின்னா, இது வந்து ஒன்லி கிராஸாக தான் இருக்கும். இந்த சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிராஸ். இப்போ கொஞ்சம் ஸ்னோ கவர் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது, பட் இது எல்லாமே இந்த மாதிரி கிராஸாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த ஸ்னோ காலமாக முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கிராஸ் ஆயிரும். ஸோ இதுலேயும் வந்து நிறைய பசங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து கேம்ஸ் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக என்ன பண்ணுவோம், ட்ரைனிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டே பசங்கள்லாம் போகும்போது அதுக்கு தனியாக கோச்சஸ் போட்டு எவ்ரிடே ஆல்மோஸ்ட் லைக் ஒவ்வொரு சீசனுக்கும் இருக்கும். லைக் ஸ்ப்ரிங் சீசனோட கேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபால் சீசன்